ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரையே சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கட் அரைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் போட்டுட்டு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 கப்பு கடலை மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மிக்ஸ் பண்ண கீரையை வந்து ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு அந்த ஆயில் தடவின பிளேட்டில் வந்து இது நல்லா பரத்தி விட்டுருங்க. ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கீரையை வந்து ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் கீரை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.